மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 2026 வந்திருக்கக்கூடிய ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு சாதாரண மாதமே கிடையாதுங்க. சில மாதம் உங்களோட வாழ்க்கையில் ரொம்பவுமே சாதாரணமாக அமைஞ்சிருக்கும். சில மாதம் கஷ்டத்தை கூட கொடுத்துருக்கும். நீங்கள் இவ்வளவு நாளாக காத்திருந்த ஒரு சிறப்பான விஷயம் நடக்க போது அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. மேசராசி அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பாருங்களேன், 12 ராசியிலையுமே இந்த மேசம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த சக்தி கொண்ட ராசியாக இருக்குது. இந்த மேச ராசிக்காரங்க நீங்கள் சாதாரண மனிதர்களே கிடையாது. நீங்கள் எந்த ஒரு புதுமையும் ஆரம்பிக்கிறவங்க. அது எப்படின்னா, மற்றவங்க ஒரு விஷயத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் முடிவெடுப்பீங்க. மற்றவங்க செய்ய தயக்கப்படுறாங்கன்னா அதை நீங்கள் செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க. மற்றவங்க பயப்படுற நேரத்தில் கூட நீங்கள் முன்னாடி நின்று அந்த விஷயத்தை சிறப்பாக செய்கிற அளவுக்கு தைரியம் கொண்டவங்களா இருக்கீங்க. அதனால தான் பெரும்பாலும் இந்த 12 ராசிகளையுமே முதல் ராசியாக வருவது போல் உங்கள் வாழ்க்கையிலுமே நல்ல ஒரு தன்னம்பிக்கை தைரியம் கொண்டவங்களா இருக்கீங்க. ஒவ்வொரு மாதமுமே கிரகங்களோட நிலைகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும். அந்த வகையில் இந்த 2026 ஆண்டு 7வது மாதமாக இந்த ஜூலை மாதம் வந்திருக்கு. இந்த ஜூலை மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பயிற்சிகள் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பை கொண்டு வந்து தரப்போகுது? இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றம் வரப்போகுதா, இல்லை எதிர்பார்த்த முன்னேற்றம் வரப்போகுதா? இந்த மாதம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த சூழல் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான அமைப்பை கொடுக்கும், அந்த கெடுபலன் அதுலேருந்து விடுபட என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மேச ராசி செவ்வாயை அதிபதியாக கொண்டது. இதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடை செய்யுங்க. சிறப்பான உயர்வு நன்மை எல்லா வகையிலுமே உங்களுக்கு வரும். முருகப்பெருமான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்படின்னா ஓம் சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்குது அப்புறம் சொல்லுங்கள். முருகப்பெருமான மனசார நம்புங்க, கட்டாயம் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். இப்போ கூட உங்கள் மனசில் முருகப்பெருமான மனசார நம்பி ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு ஓம் சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் 3 முறை பதிவு பண்ணுங்கள். முருகப்பெருமானின் பரிபூர்ணமான ஒரு அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சரி வாங்க, இந்த மாதத்தோட அமைப்பு எப்படி இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இவ்வளோ நாளாக காத்திருந்தீங்கள்ல, அந்த ஒரு மாதம் தான் இந்த மாதம். ஒரு நன்மை சேரும். இந்த மேசராசி அப்படின்னு சொல்லும்போது ஒரு தீ, ஆரம்பத்தின் சக்தி, எதுலேயுமே முன்னிலை எடுக்கக்கூடியவங்களா இருக்கீங்க. மற்ற ராசிக்காரங்க செய்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சுடுவீங்க. ஆனாலும் பாருங்கள், இந்த உலகம் உங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். நீங்கள் வேகமாக எந்த ஒரு விஷயத்தையும் நினைப்பீங்க, வேகமாக முடிவெடுப்பீங்க. அதனால தான் சில சமயம் நல்லவங்க கிட்ட கூட ஏமாந்துருப்பீங்க. உங்கள் மனசு தாங்க உங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எங்கேயுமே தோற்றதுலாம் கிடையாது, தாமதமாக வெற்றி அடைஞ்சிருப்பீங்க. அம்பு போல தான் நீங்கள் பின்னாடி இழுத்தாதான் முன்னாடி தூரம் போவீங்க. இந்த இழுத்த நேரம் தான் நீங்கள் இப்போ அனுபவிச்ச கஷ்டமாக இருக்குது. இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. அது என்ன செஞ்ச நன்மையை பெறலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலே போதுங்க. எளிய முறையில் ஜாதக அமைப்பால் வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெறலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. இந்த மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நின்று போன ஒரு விஷயம் சிறப்பாக நடக்கும். உங்களோட புத்தி தெளிவாக இருக்கும். உங்கள் யோசனையுமே சிறப்பானதாக இருக்கும். எல்லோரோடையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நல்லதாக இருக்கும். இது வரைக்கும் குழம்பிட்டு இருந்த நிலை மாறி புதிய வழி பிறக்க போகுது. என்ன செய்யலாம் அப்படிங்கிற குழப்பம் இருந்துச்சுன்னா இந்த மாதம் இதுதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தன்மை வரும். உள்ளிருந்து ஒரு குரல் உங்களுக்கு ஒலிக்கும். அதாவது சிறப்பான யோசனை, அந்த சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே நல்லா இருக்குது. மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வேலையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வர வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகள் உங்களோட வேலையை இப்போ ஒத்து கவனிப்பாங்க. அதனால் சரியாக பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதை சரியாக செய்கிறதுனால புதிய வாய்ப்புகளையுமே நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் பெற முடியும். ஆனால் ஒரு விஷயங்க, நீங்கள் இந்த வாய்ப்பை கரெக்டாக தக்க வச்சுக்கணும். தானாக கையில் விழாது. உங்கள் இப்போ சரியாக எல்லா விஷயம் நடக்கக்கூடிய அமைப்புங்கிறதுனால உங்களுக்கான வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்யணும். பொறுப்புணர்ந்து கொடுக்கப்பட்ட நேரத்தில் குறித்த வேலையை சிறப்பாக செய்கிறது ரொம்பவுமே நல்லது. மேசராசிக்காரங்க ரொம்பவுமே நல்ல மனசு கொண்டவங்க. ஆனால் அது எல்லாருமே சரியாக புரிஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதம் பாருங்கள், பழைய சண்டை பகை இது கூட மாறும். உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் தூரமாக இருப்பாங்க, அவங்க கூட அருகில் வருவாங்க. உங்களை பற்றி சரியாக புரிஞ்சுப்பாங்க. குடும்பத்துலேயுமே சண்டை சச்சரவு இருந்த சூழல் மாறுது. ஆனாலும் இந்த மாதம் நீங்கள் ரொம்பவுமே வார்த்தையில் கவனமாக இருக்கணுங்க.
ஒரு வார்த்தை உறவை காப்பாற்றும், அதே வார்த்தை தான் உறவையுமே உடைக்கும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துலையுமே சோதனைகளுமே ஏற்படக்கூடிய அமைப்பு தான். அது என்ன சோதனைன்னு பார்க்குறீங்களா? அதுதாங்க உங்களுக்கு வரக்கூடிய கோபம். அது வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்த முடிவு உங்களுக்கு பின்னாடி வருத்தத்தை தரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கோபப்படாதீங்க. கோபம் வந்த உடனே ஒரு 10 வினாடி அமைதியாக இருங்க. பேசுகிறவங்க பேசட்டும், நீங்கள் அமைதியாக அதை காதில் வாங்கிக்கோங்க. எதிர்த்து பேசி வாக்குவாதம் பண்ணிட்டு பிரச்சனைகளை பெருசு பண்ணாதீங்க. மேசராசிக்காரங்க சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான் வழிபாடை செய்கிறதுனால சிறப்பான உயிரை பெறலாம். காலை நேரம் நீங்கள் எழுந்து குளித்து முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இறைவனை மனசார பிரார்த்தனை பண்ணி வழிபடுங்க. மனசில் இந்த ஒரு விஷயத்த சொல்லுங்கள், எனக்கு சரியான வழியை காட்டு இறைவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பி வேண்டுங்க. அதுக்கப்புறம் ஓம் நமச்சிவாய மந்திரம் இருக்குல்ல, அதை 108 தடவையும், ஓம் சரவணபவ முருகா அந்த மந்திரத்தை 27 முறையும் சொல்லி வழிபடுங்க. நேரம் கிடைச்சிச்சுன்னா, நேரம் இல்லைன்னா 3 முறையாவது உச்சரித்து வழிபடுறது சிறப்பு. செவ்வாய்க்கிழமையில் சிவப்பு நிற மலர்கள் வைத்து முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் மேசராசிக்காரங்க தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க. உங்களோட வாழ்க்கையில் தீராத கஷ்டங்களும் தீரும், நன்மை எல்லா வகையிலுமே சேரும். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறைந்த வாய்ப்பை மீண்டும் புத்துயிர் பெற்று தரக்கூடியதாக இருக்குது. அதனால் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயம் கூட உங்களோட வாழ்க்கையில் இப்போ உயர்வை கொடுக்கும். அதனால் சிந்தித்து கவனமாக முன்னெச்சரிக்கையோடு செயல்படுங்க. உங்களோட வாழ்க்கை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சின்ன ஒரு பரிகாரம் பெரிய பலனை தரும். அது என்ன தெரியுமா? ஒரு நாள் ரொம்பவுமே இந்த மேசராசி அப்படிங்கிறவங்க கேட்காமலே உதவி பண்ணுறவங்க தான். ஆனால் நீங்கள் இது ஒரு பரிகாரமாக கூட எடுத்துக்கலாம். அது என்னென்னா, ரொம்பவுமே பசியில் இருக்காங்க, பார்த்தாவே தெரியும்ல அவங்களுக்கும், இல்லை நீங்கள் இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே ஒரு ஏழை எளியவங்க இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பசிக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க. இது ரொம்பவுமே சிறப்பான பரிகாரம் மேசராசிக்கு. அதே போல் இப்போ கோயிலுக்கு போகும்போது அங்கே கோசாலையில் மாடுலாம் இருக்கும், அந்த மாட்டுக்கு கீரை வாங்கி தரது ரொம்பவுமே நல்லது. வீட்டில் கற்பூர தீபம் ஏற்றி 3 தடவை சுற்றி என் வாழ்க்கையை நல்லா மாற்றி குடியிறவா முன்னேற்றமாக இருக்கணும் அப்படின்னு உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசார நம்பி வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக எல்லா வகையிலுமே நன்மை வரும். மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்ல வாய்ப்புகள் வரும், சில சோதனைகளுமே வரும். அதை கவனமாக கையாளணும். இந்த மாதம் ஏற்படக்கூடிய மாற்றம் நன்மையை தரும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆரம்பித்தா அது ஒரு வரலாறாக மாறும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வேலைகளில் ரொம்பவுமே கவனமாக பொறுமையாக நிதானமாக செய்யணும். மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கிரக சூழலால் என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் வேலை விஷயத்தில் ரொம்பவுமே உயர்வு வருது. வெளிநாட்டு விவகாரங்கள் தொடர்பில் நீங்கள் கொஞ்சம் இப்போது கவனமாக செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன்களை பெறலாம். பெரிய தொழில் இல்லைன்னா தொழில்முறை விஷயத்தில் பெரிய அளவில் ஆபத்தை எடுக்காதீங்க, அது நல்லதே கிடையாது. பெரிய அளவில் முதலீடு செய்யும் போது கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அனுபவம் உள்ளவங்ககிட்ட அந்த ஒரு விஷயத்தையும் கேட்டு பண்ணுங்கள். வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சராசரியான பலன்கள் இருக்குது. இந்த மாதம் கல்வி ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுக்குமே கலவையான பலன்கள் தாங்க. பொதுவாக பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே பின்னடைவு கொடுக்கல. இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவே இப்போ சிறப்பான பலன்கள் தான். அது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால தான் சராசரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். குடும்ப விஷயத்தில் தேவையில்லாத 3ஆம் நபரோட ஆலோசனையால் பிரச்சனைகளுமே வரலாம். நீங்கள் யாருக்கிட்டையுமே உங்கள் குடும்ப ரகசியத்தை சொல்லக்கூடாதுங்க. சண்டை சச்சரவு வந்தால் கூட நீங்களாக வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேசி சமாதானப்படுத்தி அந்த ஒரு முடிவு பெறுங்க. மற்றவங்ககிட்ட சொல்லி அவங்க சமாதானப்படுத்தி வைக்கணும்னு 3ஆம் நபரை உங்கள் பிரச்சனையில் தலையிட வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் உங்களுக்கு கல்வி அமைப்புகளில் பெற்றோர் ஆசிரியரோட பக்கபலமான ஒரு ஆலோசனை கிடைக்கும். அதை சரியாக உள்வாங்கி படித்தா நல்லது. ஞானத்தை நீங்கள் இப்போ காட்டுவதன் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இந்த மாதம் குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் பலவீனமான முடிவு உங்களுக்கு கிடைக்கலாம். கவனமாக கையாண்டா நன்மையை பெறலாம். வீட்டு விஷயத்தில் உங்கள் முடிவு சாதகமாக இருக்கும். அதனால் தெளிவாக யோசிச்சு பிளான் பண்ணுங்கள். வேலை, தொழில், கல்வி, குடும்பம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் நல்லது. காதல் வாழ்க்கையிலுமே இனிமையான ஒரு தருணம் வந்திருக்கு. இந்த மாதம் பாருங்கள், திருமணம் தடை உள்ளவங்களுக்குமே திருமண தடை நீங்குது. இந்த நிச்சயதார்த்தம் இல்லைன்னா திருமணத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இந்த மாதம் உங்களோட திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சாதகமான பலன் இருக்குது. அதனால் திருமண அமைப்பில் நல்ல ஒரு உயர்வு வருது.
உங்களோட 7வது வீட்டில் அதிபதியாக சுக்கிரன் இந்த மாதம் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் இந்த மாதம் நிதி ரீதியாக உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டாகுது. அதே போல் நிதி நிலைமையில் நல்ல ஒரு உயர்வு இருந்தாலும் கொஞ்சம் பணம் வரும்போது செலவுமே இருக்குல்ல, அதை மட்டும் குறைச்சிக்கிட்டா நல்லது. சேமிப்பு பலவீனமாக இருக்குங்க, அதனால் சேமிக்க தொடங்குங்க. செலவு பண்ணும்போது எந்த ஒரு விஷயம் தேவைப்படுதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அனாவசிய செலவை தவிர்க்க பாருங்கள். இந்த மாதம் உடல்நலம் குறித்து எந்தவித கவனக்குறைவும் இல்லாமல் செயல்பட்டால் போதும். சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, நிறைய தண்ணி குடிக்கிறது, வேலை நேரத்துலையுமே கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக கவனிச்சிக்கிறது நல்லது. பெரிய அளவில் உடல்நல பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க, அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசத்துக்கு சிறப்பான நன்மை பெறக்கூடிய அமைப்பு தான், அதனால் கவலைப்பட தேவையில்ல. இந்த மாதம் உங்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடியான ஒரு விஷயத்துக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுது. சொத்தோ இல்லைன்னா ஏதாவது வம்பு வழக்கு விவகாரங்களோ, இதில் உங்களுக்கு சாதகமான நிலை நீடிக்கும். இது வரைக்கும் பின்னடைவை ஏற்படுத்தியிருந்த ஒரு விஷயம் நல்லபடியாக நடந்து முடியும். அது மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். வீட்டில் இருக்கிற மூத்தவங்க, பெற்றோர் இவங்களோட அன்பு அரவணைப்புமே உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு பக்கபலமான பலனை கொடுக்குங்க. இதுக்கு முன்னாடி பேசாமல் சண்டை போட்டுட்டு இருந்த உங்கள் கூட பிறந்தவங்களுமே இப்போ உங்ககிட்ட நல்ல ஒரு நட்பாக பழகுவாங்க. உங்களோட வேலைகளுக்கு அவங்க பக்கபலமாகவும் இருப்பாங்க. மேசராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் சில இன்னல்கள் பெரும் துயரத்தை கொடுத்துருக்கும். அந்த பிரச்சனைலாம் தானாக விலகும். நீங்கள் ரிஸ்க்கே எடுக்க தேவையில்லை, சாதாரணமாக விட்டுருங்க, அதுவாக அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். கவனமாக இனி வரக்கூடிய காலத்தில் செயல்பட்டால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். தொழில் ரீதியாக கூட கொஞ்ச நாளாக ரொம்பவே மந்தமான நிலை தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், தொழில் சூடு பிடிக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வு கண்டிப்பாக வருங்க. எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு மூலதனத்தை அதிகரிக்க செய்ய முடியும். பெரிய அளவில் முதலீடு செய்கிறதா இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். எல்லாம் சரியாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக அந்த பிளான் இருந்துச்சுன்னா தயங்காமல் பண்ணுங்கள். ஏன்னா இறைவனோட பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. அதனால் தொட்டது தொடங்கவும் நினச்சது நடக்கவும். நீங்கள் ஒரு புதிய விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு அந்த விஷயத்தை தொடங்குங்க. குலதெய்வத்தின் அருளால் நினச்சது நடக்கும், தொட்டது தொடங்கும். எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கப்பட்டு நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் நேயர்களே.